ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான குறைகளை நீங்கள் பார்த்தா தீர்வு காணலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு இதுதான். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்வு முகாம் ஒவ்வொரு மாதம் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஜூலை 2024 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்வு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் 13/7/2024 காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு மாதமும் மக்கள் குறைதீர்வு முகாம் ஒவ்வொரு தாலுக்கிலையுமே பார்த்து நடத்துகிறாங்க. அந்த வகையில் இந்த மாதம் ஜூலை மாதத்துக்கான குறைதீர்வு முகாம் பொறுத்த வரைக்கும் 13/7/2024 அன்னைக்கு காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடத்ததான் சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் கலந்துட்டு உங்கள் ரேஷன் அட்டையில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான குறைகளை நீங்கள் பார்த்தா நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதாவது ரேஷன் அட்டையில் உங்கள் பெயர் சேர்க்கிறது, பெயர் ரிமூவ் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி மொபைல் நம்பர் பார்த்தா புதுசாக பதிவு பண்ணுறது, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. மேலும் உங்கள் ரேஷன் கடையில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்தா கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாம். சரியாக பொருள் தர மாட்டுறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான குறைபாடுகள் குறித்து உங்களுக்கான கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா வயசான பெரியவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களால டைரெக்டாக போயிட்டு பொருட்களை வாங்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வேற யாராச்சும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பொருட்கள் வாங்கலாம். அதுக்கான அங்கீகார சான்று வழங்குவதற்கும் இந்த முகாமில் போயிட்டு நீங்கள் வாங்கலாம் அப்படின்றது பார்த்தா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு உங்களுக்கான இந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சர்வீசஸ் நீங்கள் பெற பாருங்க. 13/7/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கு நடைபெற போகுது. ஓகே, இப்போ ஒவ்வொரு தாலுக்கா உள்ள அந்த டிஎஸ்ஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. tnpds.government.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொடர்புக்குன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ எல்லா அட்ரஸுமே உங்களுக்கு பார்த்தா ஓப்பன் ஆகும். இதில் மாரி ஸோ அட்ரஸ் எங்கே இருக்குது, ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக ஸோ உங்களுக்கான ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அதுக்கான மொபைல் நம்பர் என்ன, அவங்க பெயர் என்ன, எல்லாமே பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் உள்ள தாலுக்கான அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, அவங்க பெயர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, மெயில்ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை மூலமாக செக் பண்ணி பார்த்துட்டு முன்னாடியே கேம்ப் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு உங்களுக்கான சேவையை நீங்கள் பெற பாருங்கள். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.